திருப்பலி முன்முறை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நமது பங்கின் ஆண்டு பெருவிழாவின் 4ஆம் நாள் நவநாளாகிய இன்று நடைபெறவிருக்கும் ஆற்றலின் பெருவிழாவுக்கு தூய மார்க்கு அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கின்ற வேட்டவரம் பங்கின் உதவி அருள் பணியாளர் அமுதன் அவர்களை நமது பங்கின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். இன்று நாம் குடும்ப விழாவை சிறப்பிக்கின்றோம். துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத நம் புனிதர் என்னும் தலைப்பின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
துன்பங்கள் நம் வாழ்வை வளப்படுத்துகின்றன. துன்பங்கள் நம்மை திடப்படுத்துகின்றன. துன்பங்களே நம் வாழ்வின் தேடல்களை ஆழப்படுத்துகின்றன. துன்பங்கள் இல்லையே வாழ்வில் ஓட்டம் நின்றுவிடும். துன்பங்கள் மனித வாழ்வுக்கு பொருளை தருகின்றன. ஆனால் அத்துன்பங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அவைகளை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் ஒரு மனிதனின் வெற்றியே அடங்கியிருக்கின்றது. துன்பங்கள் வரும்போது மனிதர்கள் 3 முக்கிய வழிகளை மேற்கொள்கின்றனர். ஒன்று, துன்பங்களை கண்டு அஞ்சி ஓடுவது. இரண்டாவது, துன்பங்களை பற்றி சிந்திக்காமல் அதை மறக்கடிக்கின்ற போதை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற மயக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவது. மூன்றாவது, துன்பங்களை கண்டு தளர்ச்சி அடையாமல் அவைகளை சந்திப்பது. நமது புனிதர் தாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஏழ்மை, வறுமை, மன அழுத்தம், உடல் நோய் என்று பல்வேறு துன்பங்களை சந்தித்தார். ஆனால் அவர் அவைகளை கண்டு அஞ்சி ஓடவில்லை. அவைகளை மறக்க போதை உலகிற்கு செல்லவில்லை. மாறாக துணிச்சலோடு அவைகளை சந்தித்தார். கிறிஸ்துவை நம்புபவர்கள் துன்பங்களை கண்டு அஞ்சி ஓடக்கூடாது. அப்படி அஞ்சுபவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாத கோழைகள் ஆவார்கள். இத்திருப்பலின் வழியாக இறைவன் நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை கண்டு தளராத நம்பிக்கையோடு சிந்தித்து இயேசுவை போன்றும் நமது பாதுகாவலரை போன்றும் துணிச்சலோடு சந்திக்க தேவையான அருளை மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மார்க்க அன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் பங்கேற்க வந்திருக்கும் நமது தனிப்பட்ட தேவைகள் நிறைவேறவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமென். இந்த பலியானது மார்க்க அன்பியத்தில் இருக்கின்ற அனைவரின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சிறப்பாக ஆரோக்கியசாமி, ஜெயசீலி, அருட்சகோதரி செலின் மேரி, ஏசுதாஸ், சோஃபி ஃப்ளோரா, டைசன், ரியானா இவர்களுக்கு குடும்ப நன்றி பலியாகும். மரித்த அன்னம்மாள், சாமிநாதன், சௌரியம்மாள், மரி பிரகாசம், லூர்து மரி, ராயப்பன், செல்வராஜ், அருள் பணியாளர் வினோத்ராஜ் இவர்களின் ஆன்ம இலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்படுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானத்துதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yeah.
அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் புனித குழந்தை தெரேசாவின் நவநாளாகிய இன்று அவரது பரிந்துரையால் இறையருளை பெற நாம் அனைவரும் ஒன்றிக் கூடியிருக்கின்றோம். நமது வேண்டுதல்களை அவரது காலடியில் வைத்து அவர் வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மதுராம்பட்டில் வீற்றிருக்கும் சிறுமலரே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். எல்லாம் வல்ல கடவுளின் நன்மைத்தனத்தின் மீதும் அவரது இரக்கத்தின் மீதும் நீர் கொண்டிருந்த அன்பு முழுமையானது. உம்மை போல் நாங்களும் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள செய்தருளும். எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நாங்கள் கேட்கும் இவ்வரங்களை பெற்று தந்தருளும். நமது கருத்துக்களை அமைதியாக புனித குழந்தை இயேசுவின் தெரேசா வழியாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். சிறுமலரே, உம்மை போல் நாங்களும் இயேசுவின் வாக்குறுதிகளில் ஐயமற்ற நம்பிக்கை கொண்டு வாழ இயேசுவிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனோடு இணைந்து அவரின் விருப்பத்துக்கு ஏற்ப நாங்களும் வாழவும் எங்களின் இவ்வுலக வாழ்வுக்கு பின் மூவொரு இறைவனோடும் அனைத்து புனிதர்களோடும் உம்மை காண செய்தருளும். எங்களின் இவ்வுலக வாழ்வானது கடவுளையே நோக்கியதாக இருப்பதாக. எங்களின் சகிப்பு தன்மையாலும் பொறுமையாலும் நாங்களும் இவ்வுலகிற்கு அமைதியையும் அன்பையும் தருவோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மீட்பரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கன்னியான புனித தெரேசாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்வுறுவது போல அவரது அன்புமிகு இறைப்பற்றால் பயிற்றுவிக்க பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை சொற்றொடர்கள் 9, அதிகாரம் 12 இறை சொற்றொடர்கள் 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவம் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே.
வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுங்க கொள்ள வலியோர் தளர்வுறு முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாய் பார்ப்போர் ஒளி எழுந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தையும் கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரே உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அஞ்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியை போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரே உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்கி கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரே உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தலைமுறை தோறும் என் தலைவரே நீரே எங்கள் புகலிடம். தலைமுறை தோறும் என் தலைவரே நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றேன். மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. தலைமுறை தோறும் என் தலைவரே நீரே எங்கள் புகலிடம். தலைமுறை தோறும் என் தலைவரே நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றேன். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். தலைமுறை தோறும் என் தலைவரே நீரே எங்கள் புகலிடம். தலைமுறை தோறும் என் தலைவரே நீரே எங்கள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலை குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய முன் தயாரிப்பாக நவநாள் திருப்பலி பக்தி முயற்சிகளை நாம் இந்த வாரத்தில் மேற்கொண்டிருக்கின்றோம். நவநாளில் 4வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய பல்வேறு பண்பு நலன்களையும் கருத்துக்களையும் நாம் இந்த வாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒரு மனதாக சேர்ந்து நாம் சொல்லுவோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. குழந்தை தெரேசாவே வாழ்க, குழந்தை தெரேசாவே வாழ்க, குழந்தை தெரேசாவே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத நம் புனிதர். அதாவது குழந்தை தெரேசா அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் முழுவதும் அனுபவித்த ஒரு பெரிய உண்மையை தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறையருளை பெறுவதற்கும் மீட்பனை பெறுவதற்கும் பெரிய பெரிய காரியங்களும் செயல்களும் நாம் செய்ய வேண்டியதல்ல. மாறாக இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சிறிய சிறிய செயல்களை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த செயலானது நமக்கு அருளினையும் மீட்பினையும் பெற்று தருவதாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுதான் நம்முடைய புனிதரினுடைய வாழ்வின் சுருக்கமாக இருப்பதை நாம் இன்றைய நாளில் பார்க்கின்றோம். சிறிய சிறிய செயல்களில் மூலமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுதான் இவருடைய வாழ்வின் ஒரு சுருக்கமாக அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, 24வது வயதிலே மண்ணுலகை
விட்டு இறைப்பை தழுவியவர்தான் புனித குழந்தை தெரேசா. இவர் வாழ்வின் மூலமாக நமக்கு பல செய்திகளை இப்புனிதர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புக்காக வாழ்வதுதான் என்னுடைய வாழ்வினுடைய இலக்கு என்று பகிரங்கமாக தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய செயலாலும் வாழ்ந்து காட்டிய புனிதைதான் குழந்தை தெரேசா. குறிப்பாக இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் வளமையிலும் நோயிலும் சாவிலும் இருளிலும் ஒளியிலும் எல்லா நிலைகளிலும் அஞ்சாது இயேசுவினிடத்தில் சரணடைந்து குழந்தை போல் அவரது தோளில் சாய்ந்து குழந்தையாகவே அன்புக்காக வாழ்ந்தவர்தான் புனித குழந்தை தெரேசா. இன்றைய நாளினுடைய தலைப்பாக துன்ப வேளைகளில் தளர்ச்சி அடையாத நாம் புனிதர் என்று நாம் சிந்திக்கின்றோம் என்றால் எப்பேற்பட்ட துன்பங்களை அவர் சந்தித்திருப்பார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவரது வாழ்க்கை தொடங்கியது முதல் முடிவு வரை பல்வேறுபட்ட துன்பங்களை நம் புனிதை தன்னுடைய வாழ்வால் நமக்கு காண்பித்திருக்கின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் துன்பத்தை நம்மால் மட்டும்தான் உணர முடியும். அத்தகைய துன்பத்தை யார் யாரெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த துன்பத்தை மனதார கொண்டாட முடியும். ஏனென்றால் நாம் படுகின்ற துன்பங்களை காட்டிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய விடுதலைக்காக நாம் பாவங்களிலிருந்து மீட்படையும் என்பதற்காக பல துன்பங்களை எல்லாம் சந்தித்தார் என்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் அந்த துன்பத்தை கொண்டாடுகின்ற பொழுது குழந்தை இயேசு தெரேசா அவளுடைய துன்பத்தை நாமும் கொண்டாடி மகிழ வேண்டும். அவளுடைய அந்த துன்பத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இயேசுவுக்காக ஏற்ற துன்பங்கள், கண்ணீர், வேதனைகள் எல்லாம் நாம் கொண்டாட முடியுமா? எப்படி ஒரு வேதனையான செயலை, துன்பத்தை எப்படி நாம் கொண்டாட முடியும் என்று நாம் நம்முடைய மனதில் ஒரு சில கேள்விகள் எழலாம். எப்படி நாம் துன்பத்தை கொண்டாட வேண்டும் என்றால் இந்த புனிதை இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வையே துன்பத்தின் மூலமாக நமக்கு வாழ்க்கை பாடமாக புனித குழந்தை தெரேசா நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருப்பவர்களாகவும் ஆண்டவருக்காக யாரெல்லாம் நற்செய்தியின் பொருட்டு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் துன்பத்தை கண்டிப்பாக கொண்டாடி பணி செய்ய வேண்டும் என்பதனுடைய படிப்பினையை இப்புனிதையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு சிந்தனையாக யார் யாரெல்லாம் துன்பத்தை ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது 1873ஆம் ஆண்டு இந்த புனிதை பிறக்கின்றார். நம்முடைய குழந்தை தெரேசா பிறந்தவுடன், அதாவது பிறந்த 4வது வருடம் தன்னுடைய தாயை இழக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை இப்புனிதை சந்திருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தாயை சவப்பெட்டியில் கல்லறையில் வைக்கின்ற பொழுது குழந்தையாக இருக்கின்ற அந்த குழந்தை தெரேசா குனிந்து சென்று தன்னுடைய தந்தையின் மூலமாக முத்தமிட்டு தன்னுடைய தாய்க்கு பிரியாவிடை கொடுக்கின்றார். அதுதான் துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத நம் புனிதை குழந்தை தெரேசா. துயரங்கள், கஷ்டங்கள் இருக்கின்ற சூழலிலும் கூட துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத நம் புனிதை தன்னுடைய 11வது வயதில் தீராத புற்றுநோயினால் அவதி உறுகின்றார். டாக்டர்கள் எல்லாம் இந்த குழந்தை பிழைக்காது, கைவிடப்பட்ட ஒரு சூழல், கண்டிப்பாக குழந்தை தெரேசா இறந்து விடுவார் என்று
எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை தெரேசாவுக்கு அன்னையானவள் காட்சி கொடுக்கின்றார். அந்த துன்ப வேளையிலும் கூட தளர்ச்சி அடையாத நம்பிக்கை அன்னை மரியின் மீது நம் புனிதை வைக்கின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மட்டும்தான் துன்பத்தை கொண்டாட முடியும். அதை வாழ்ந்து காட்டியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சில வருடங்களுக்கு பிறகு இந்த புனிதனுடைய தந்தை ஞாபக மறதி நோயினால் அவர் இறந்து விடுகின்றார். தன் சொந்த சகோதரியை நம் குழந்தை தெரேசா அவர்கள் தாயாக கண்டு பாவித்து அந்த அக்காவிடத்தில் நீதான் என்னுடைய தாய் என்று வளருகின்றார். அதுதான் துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத நம் புனிதை குழந்தை தெரேசா. எப்பொழுது நம்முடைய வாழ்வானது இருளில் இருக்கிறதோ, துன்பங்கள் கலந்து இருக்கிறதோ, எப்பொழுது நம்முடைய வாழ்வு கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கின்றோம், அப்பொழுது அந்த துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய ஆற்றலோடும் சக்தியோடும் நாம் பழக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்முடைய பாதுகாவலியாக இருக்கின்ற குழந்தை இயேசுவின் தெரேசா. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு பால்வெளி பயணத்தை நோக்கி இருக்கின்றதோ, பாலைவன பாதையை நோக்கி செல்லுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆற்றலையும் சக்தியையும் நாம் பெற்று நாம் வேறு நடை போட்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தவர்தான் நம்முடைய புனிதை குழந்தை தெரேசா. துன்ப வேளையிலும் கூட தளர்ச்சி அடையாத வெற்றி நடை போட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பயணித்தவர்தான் நம் குழந்தை தெரேசா. அன்புக்குரியவர்களே, சிறிய வழியில் நாம் இப்புனிதரை காண்போம் என்று நாம் பல கருத்துக்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது மிகவும் ஒரு கஷ்டமான வழி, நம் புனிதை மேற்கொண்டது சிறிய வழி என்று நாம் சுலபமாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் அது சிறிய வழி அல்ல, மாறாக ஒரு கஷ்டமான வழி, துன்பகரமான வழி. துன்பங்கள் துயரங்களை எல்லாம் யாருக்காக ஏற்றுக்கொண்டார் என்றால் இயேசுவுக்காக. தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஆண்டவரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். துன்பத்தின் மத்தியிலும் வாழ்ந்தவர்தான் நம்முடைய புனிதை. அதனால்தான் துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத புனிதை என்று நாம் சிறப்பிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் சிறிய சிறிய செயல்கள் இப்புனிதை செய்ததல்ல, மாறாக அது பெரிய பெரிய செயல்களுக்கு விட்டு செல்லுகின்றது. குறிப்பாக என்ற சூழலில் குருக்களுக்கும் துறவரத்தாருக்கும் கண்டிப்பாக இந்த புனிதனுடைய படிப்பினையானது மிக அதிகமாக பயன்படுகின்றது. எப்படி என்றால், ஒரு நம்முடைய வாழ்க்கையானது எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்ந்து விடலாம், அது வாழ்க்கை அல்ல. மாறாக கடிவாளம் கட்டிய குதிரை போன்று இப்படிதான் நாம் வாழ வேண்டும். இப்படி வாழ வேண்டும் என்றால் புனிதத்தை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக வாழ்வதற்கு நம்முடைய புனிதை குழந்தை தெரேசா நம் ஒவ்வொருவருக்கும் முன் மாதிரியாக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையும் நமக்கு வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார். அதை நாம் வெறுமனே வார்த்தைகளின் மூலமாக அல்ல, மாறாக அவர் எப்படி சிறிய வயதிலே ஒரு புனித நிலைக்கு அடைந்தாரோ அது ஈஸியாக வந்து விட்டதல்ல. தன்னுடைய மனங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நேர்த்தியான சிந்தனைகளை எல்லாம் ஆலோசனைகள்லாம் எடுத்து வாழ்ந்தவர்தான் நம்முடைய புனிதை. விண்ணகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிறிய சிறிய செயல்களின் மூலமாக நாம் நம்முடைய காரியங்களை முயற்சிக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய பெரிய செயல்களின் காரியத்தில் நம்மை அமர்த்துவார். நம்முடைய புனிதை செய்வது ஒரு சிறிய வழி அல்ல, மாறாக துன்பத்தின் வழி, நேர்த்தியான வழியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே குழந்தை தெரேசாவை நாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பல அதிகமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் நம்முடைய உள்ளத்தினுடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம், நம்முடைய ஊரினுடைய தேவைகள்,
நம்முடைய பங்கின் செயல்பாடினுடைய தேவைகளை எல்லாம் புனித குழந்தை இயேசுவின் தெரேசாவினிடத்தில் நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் வேண்டிய எல்லா வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கண்டிப்பாக ஏறெடுக்கப்படும். நம்முடைய துயரம் துன்பம் ஏற்கனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய வேதனைகள்லாம் பெற்று இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு நமக்கு முன் மாதிரியாக வாழுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அந்த குழந்தை இயேசுனுடைய திரேசாவினுடைய நாம் அந்த சுரூபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மார்பிலே அந்த இயேசுவை தாங்கிக் கொண்டு எந்நாளும் சுமந்து கொண்டு இருக்கின்றார். அவளுடைய அந்த சிலுவையானது தன்னுடைய இயேசுவினிடத்தில் இறுக்கமாக தன்னிடத்தில் இருக்கின்ற பொழுது எதையும் செய்வதற்கு என்னால் முடியும் என்ற ஒரு அந்த ஆற்றல், அந்த சக்தி அந்த சுரூபத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு குழந்தை இயேசுவின் திரேசாவுக்கு கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை விட்டு விலகி செல்கின்றோமோ, இயேசுவை நாம் இறுக பற்றி கொள்ளாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை தான் தோண்டித்தனமாக நாம் ஓட்டிக் கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் தனி தீவாகத்தான் இருப்போம், தனி மரமாகத்தான் வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த உடனிருப்பு, அந்த பிரசன்னம், அந்த உணர்வை நாம் மறந்து விடுகின்றோம். இறை உணர்வோடு நாம் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்கின்ற பொழுது இறைவனுக்காக நான் என்னுடைய பணியை செய்வேன் என்று நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்காக எதையும் நாம் தருவேன், ஆண்டவருக்காக எதையும் நாம் இழப்பேன், ஆண்டவருக்காக எந்த தூரத்திற்கும் உயரத்திற்கும் நாம் செல்லுவேன் என்று நம்மால் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியுமா? நம்முடைய புனித குழந்தை இயேசு திரேசா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். எப்பேற்பட்ட துன்பங்கள் என்னை ஆட்டினாலும் சரி, எந்த நோய் நொடிகள் நோக்காடுகள் என்னை வதைத்தாலும் சரி, ஆண்டவரின் மீது நாம் உறுதியாக நான் பற்றுறுதி வைக்கின்றேன். ஆண்டவர் எனக்கு மருந்தாகவும் ஆண்டவர் எனக்கு மருத்துவராகவும் இருப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பயணித்தவர்தான் நம் புனிதை. துன்ப வேளையில் தளர்ச்சி அடையாத அந்த நிலையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆண்டவரோடு இறை உணர்வோடு குழந்தை திரேசா வாழ்ந்தாள் என்றால் அந்த சுரூபத்தின் மூலமாக அந்த சிலுவையை இயேசுவினை இறுகமாக பற்றி கொண்டு அது அன்பின் தொடர்பை நமக்கு காட்டுகின்றது. அந்த நெருக்கமானது அருளின் தொடர்பை நமக்கு காட்டுகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த சுரூபத்தை பார்த்து நாம் இருக்கின்ற பொழுது நாம் நம்மையே இயக்கிக் கொள்வதற்கு புனித குழந்தை இயேசு திரேசா நமக்கு உதவுகின்றார். துன்ப வேளைகளிலும் தளர்ச்சி அடையாதவர்தான் நம் புனிதர். எப்படி பூமி சுற்றி கொண்டே இருக்கின்றதோ, நாம் எப்படி எந்நாளும் சுவாசித்துக் கொண்டே இருக்கின்றோமோ, அதே போன்று இயேசுவினுடைய அந்த அன்பை நாம் நேசிக்க வேண்டும், இயேசுவினுடைய அந்த அன்பை நாம் சுவாசிக்க வேண்டும். எப்படி நம் புனிதை சுவாசித்தது போல நம் புனிதை ஆண்டவரை ஏற்று மனதில் இருத்து வாழ்ந்ததை போல அந்த அன்பை நாமும் உணர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒழுக்க நெறியானது நம் புனிதை மூலமாக இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் நாம் ஆண்டவரை படிப்பினையாக கொண்டு வாழ்ந்தவள் தான் நம் புனிதை. அவர் எப்படி நமக்காக பாடுபட்டார், எள்ளி நகையாடப்பட்டார், அவரை காரி உமிழ்ந்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, கொடிய சாட்டையடிகள் அவரை அடித்து சிலுவையில் இறுதியாக அவரை கொலை செய்த போதிலும் கடவுளின் மீட்பு திட்டம் என்னில் நிறைவேற வேண்டும் என்பது கண்டிப்பாக இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. அதே பாணியில்தான் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வாழ்ந்து நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு, சான்றான ஒரு வாழ்வு, ஒரு சாட்சிய வாழ்வு நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இயேசுவினுடைய அந்த உடனிருப்பை நாம் உணர வேண்டும். யாருக்கு கடவுள் உணர்வு, அந்த உடனிருப்பு பிரசன்னம் யார் உணரவில்லையோ கண்டிப்பாக அவர்களெல்லாம் ஒழுக்கமான
அந்த நெறியை தவறி வாழ்வார்கள். ஒழுக்கங்கெட்ட நெறியை யார் யாரெல்லாம் வாழ்கின்றார்கள் என்றால், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையோடு வாழ்பவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்றால் நம் புனிதை துன்ப வேலையிலும் தளர்ச்சி அடையாமல் நமக்கு எடுத்துக்காட்டு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். குழந்தை தெரேசாவை இறை உணர்வோடு வாழ்ந்தவர். அந்த இறை உணர்வுதான் அந்த குழந்தை தெரேசாவை ஒரு புனித நிலைக்கு உயர்த்துவதற்கு பெரிதாக இருந்தது. துன்ப வேலைகளிலும் தளர்ச்சி அடையாத நம் புனிதை தொடக்கம் முதல் இறுதி வரை துன்பங்களையே மட்டுமே அனுபவித்தார். யாருக்காக? ஆன்மாக்களுக்காக. ஆன்மாவை மீட்க வேண்டும், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அவ்வப்போது வரும் போகும். வாழ்க்கையில் துன்பம் என்பது கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்றால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக, வாழ்க்கை முழுவதும் துயரமாக இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்வு இருக்கும்? சலிப்படையும், விரக்தி அடையும். ஏன் தற்கொலை முயற்சி கூட நாம் இயேசுவை மறுத்து கூட நாம் விலகி செல்வோம். ஆனால் அப்படியெல்லாம் செல்லாமல் நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர்தான் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா. ஆகவே இன்றைய நாளில் கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். துன்ப வேளையிலும் கூட தளர்ச்சி அடையாத ஒரு மனநிலை எனக்கு வேண்டும். கஷ்டங்களிலும் கூட இறைவனை நான் பார்க்க வேண்டும். எல்லா வேதனைகளிலும் நான் கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்கள், துயரங்கள், தொல்லைகள் எல்லாம் வருகின்றனா? அதற்கு யார் காரணம்? நம்முடைய செயல்பாடுகள் தான். கடவுளை நாம் ஒருபொழுதும் குறை கூறக்கூடாது. மாறாக நாம் செய்கின்ற அந்த குற்றம், குறை, தவறானது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாவரையும் தாக்குவதற்கு நாம் மூல காரணமாக இருக்கின்றோம். ஆகவே துன்பத்தை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. சோதனையை சந்திக்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் சாதனையாளர்களாக மாறுவோம். எப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் பாலைவனத்தில் உண்ணா நோம்பிருந்து சாதிச்சாரோ, பல கஷ்டங்கள், பல சோதனைகளை வந்தும் கூட இறைவனின் மீட்பு திட்டம் செயல்பட வேண்டும், அதற்கு நான் ஒழுக்கக்கேடாக இருக்க மாட்டேன் என்று அந்த துன்ப வேளையிலும் அந்த சோதனையை சாதனையாக சாதித்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெறும் வார்த்தையின் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆகவே துன்ப வேளைகளிலும் தளர்ச்சி அடையாத நம் புனிதையை நம்முடைய குடும்பங்களில் முன்மாதிரியாக கொண்டு நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அத்தகைய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணுலகில் இருந்து கொண்டு மண்ணுலகிற்கு ரோஜா மலர் போல் இறைவனின் அருளை பொழிந்து கொண்டே இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் தெரேசா வழியாக எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு எழுப்புவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், மறைப்பணியாளர்கள் அனைவரும் உமது விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாட்சி, எளிமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு போன்ற சிறுமலரில் சிறு வழியில் வாழ்ந்து அவற்றில் உமது இருப்பை கண்டுணர வேண்டுமென்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் அன்பையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் உலகெங்கும் எடுத்துரைக்கும் திருத்துதர்களாக வாழவும், எங்களின் இயலாமை மற்றும் பலவீனங்களில் உமது பேரன்பு மற்றும் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து
உண்மையை சார்ந்திருக்க வரமருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உம்மை முழுமையாக நம்பாத எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் உமது பேரன்பை எடுத்து சொல்லி நம்பிக்கையின் ஊற்றுகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களின் மீது உமது பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டி அவர்களை மன்னித்து உமது வான் வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஏறெடுக்கப்பட்டு நமக்கு எல்லா அருளையும் ஆசிரியம் பெற்றுத் தருவாராக. ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதன்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித குழந்தை தெரேசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினையை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய வேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்கும் இவருக்கு அருங்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுப்பிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்ட அன்னம்மாள், சாமிநாதன், சவரியம்மாள், மரி பிரகாசம், லூர்து மரி, ராயப்பன், செல்வராஜ், அருள் பணியாளர் வினோத்ராஜ் என்னும் மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசா மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாவியாரின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் வாக்கை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நல முடியும். அன்புக்குரியவர்களே, நற்கருணையை நாவில் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கைகளில் தயவு செய்து வாங்க வேண்டாம். ஜீவன் பாடுது உன் வரவை நாடுது. என்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித குழந்தை இயேசுவின் திரேசாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நமது நன்றியாலும் புகழுரையாலும் இறைவனின் மாட்சிமை எவ்வகையிலும் ஏற்றம் பெறாதெனினும் அது நம் நம்பிக்கை வாழ்வை கட்டியெழுப்ப உதவுகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிடமிருந்து நமது பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிரப்புகின்றன. எனவே நமது நன்றி உணர்வை வெளிப்படுத்தி மன்றாடுவோமாக. ஆவியின் வழியில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து இறை வார்த்தையாலும் அருள் அடையாளங்களாலும் ஆன்மீக ஊட்டம் அளித்து வளர செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலகின் மாற்றங்கள், உறவின் ஏமாற்றங்கள் இவற்றின் நடுவில் உமது நிலையான அன்பின் பராமரிப்பு எங்களை ஆற்றலாகவும் அரணாகவும் அடைக்கல கோட்டையாகவும் இருந்து காத்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். வியத்தகு முறையில் எங்களை வழிநடத்தி இயலாதவற்றை நடத்தி கொடுத்து எங்களின் வாழ்வை நிறைவாக்கி கொண்டிருக்கும் உமது வியப்புக்குரிய அருளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்நவநாட்களில் நாங்கள் முன் ஏறெடுத்த விண்ணப்பங்களை உமது திருவுளப்படி நிறைவேற்றி கொடுத்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்வின் இடர்பாடுகளில் இருந்தும் எதிர்பாரா விபத்துக்கள் ஆபத்துகளில் இருந்தும் நோயின் பிடியில் இருந்தும் பொருளாதார தட்டுப்பாடுகளில் இருந்தும் அமைதியற்ற உறவு நிலைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நமது தனிப்பட்ட நன்றி அறிதலை அமைதியில் செலுத்துவோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, சிறுமலரே, மதுராம்பட்டின் மாணிக்கமே, மனிதத்தை வளர்க்கவும் நம்பிக்கை இழந்தோருக்கு ஊக்கம் அளிக்கவும் இறைவன் உம்மை கருவியாக தேர்ந்தெடுத்தாரே. இந்நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு மன்றாடும் எங்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்திடும். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்கள், வறுமை வேதனைகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்களை நீக்கியருளும். சிறு பிள்ளைகளுக்கு உம்மை போல் இறை அன்பையும் இறை அச்சத்தையும் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும், இளைஞர் இளம் பெண்களுக்கு பகுத்தறிவையும் நல்ல எதிர்காலத்தையும், திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வையும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு விரைவில் குழந்தை செல்வத்தையும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும், பெரியோர்களுக்கு நோயற்ற வாழ்வையும், முதியோருக்கு முதுமையின் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் தந்திருடும். நாங்கள் அனைவரும் அறிவிலும் ஆற்றலிலும் ஆன்மீகத்திலும் ஆளுமையிலும் வளர உதவியருளும். எங்களின் சமூக பொருளாதார தேவைகளை குறைவின்றி கொடுத்திருளும். வன்முறை செயல்கள், நோய் நொடிகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து எங்களை விடுவித்து காத்திருளும். எங்களிடம் ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர் அனைவருக்கும் உதவியை தந்திருளும். அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் சவால்கள், சங்கடங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள் அனைத்தையும் முறையாக அறிந்து சரியாக புரிந்து நேர்மையாக செயல்படவும், என் சமூகத்தின் பொறுப்பாளர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இறையாட்சியை இம்மண்ணிற்கு கொண்டு வரும் இறைவாக்கினர்களாகவும் வாழ வரம் தாரும். நமது தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொடுத்தாரையும் தீமையிலிருந்து எடுத்துள்ளோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. புனித திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமென். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு 5 நிமிடம் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமது எளிய அழைப்பை ஏற்று இங்கு நமக்காக வருகை புரிந்து மிகச் சிறப்பான ஒரு மறையிறையோடு இறை அனுபவத்தையும் இறை ஆசிரியையும் நமக்கு பெற்று தந்த வேட்டவலம் மறை வட்டத்தின் உதவி பங்கு தந்தை அமுதன் அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக சிறப்பாக கூடியிருக்கின்ற அனைத்து இறை மக்கள் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் எனக்கு அதிக பழக்கமானவர், நெருங்கிய நண்பர். நான் முதலில் சேத்துப்பட்டு திருத்தலத்தில் உதவி அருட்பணியாளராக இருந்த போது அப்போலேருந்து அவர் எனக்கு தெரியும். அப்போ அவர் பிரதராக இருந்தார் நினைக்கிறேன். அப்போலேருந்து எனக்கு அதிகம் நெருக்கமானது. அவங்களுடைய அப்பா அம்மா அண்மையில் அவர் தனது தந்தையை இழந்தார் ஆஃப்டர் ஆர்டினேஷன். அவருடைய குருத்துவ அருட்பொழிவுக்கு ஓராண்டுக்கு பிறகு அவர் தனது தந்தையை இழந்தார். ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இருந்து அவர் கடந்து வந்திருக்கின்றார். அவர்கள் குடும்பம் மிக பக்தியான ஒரு குடும்பம். அவருடைய தங்கை மாதரும் சென்டென்ஸில் அவங்க ஒரு ரிலீஜியஸ் நன்னா இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருக்காங்க. எனவே ஒரு பக்தியான குடும்பம் என்பதற்கு ஒரு அருட்பணியாளர், ஒரு அருட்கண்ணியர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். நான் அங்கே அசிஸ்டண்டாக இருக்கப்போ அவங்க பாப்பா வந்து அங்கே 12th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இதே மாதிரி தான் கேட்டேன், யாரெல்லாம் ஃபாதராக போகிறீங்க சிஸ்டராக போகிறேன்னு கேட்டப்போ அவங்க பாப்பாவும் கை தூக்குனாங்க. இப்போ வர அவங்க இப்போ சிஸ்டர் ஆகிட்டு ஃபைனல் ப்ரொஃபஷன் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? 3 years. எனவே நாம் எப்பொழுது இறைப்பணியில் ஆழ்ந்திருக்கின்றோமோ, பக்தியோடு இருக்கின்றோமோ, அப்போது நிச்சயமாக இறைவன் நமது குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார் என்பதற்கு அவருடைய குடும்பம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தந்தை அவர்கள் இங்கு வந்து நமக்காக செபித்தது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளை சிறப்பித்த மார்க் என்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து தந்தை அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மார்க் அன்பத்தில் என்ன இருக்கீங்களா தலைவர்?
ஆமென்.